ஹாய் ஹலோ வெல்கம் டு விஜய் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சமையல் வீடியோ எதுவுமே கிடையாது. நாளைக்கு லீவ் ஆனதுனால இன்னைக்கு சமையல் எதுவும் கிடையாது. இன்னைக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம் நானும் என் ஃப்ரெண்டும். சனிக்கிழமை, அதுவும் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். எப்போவுமே அந்த கோயிலில் கூட்டம் இருக்கும். ஆனால் இந்த இந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே நல்ல கூட்டமாக இருக்கும். நார்மலாக நாங்கள் ஜாமான் எல்லாம் வாங்க போகிற மெயின் ஏரியா லிட்டில் இந்தியாங்கிற இடத்துல தான் அந்த கோயில் இருக்குது. அதனால எப்போவுமே அந்த கோயிலில் கொஞ்சம் கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ விசேஷமானதுனால இன்னும் ரொம்ப கூட்டமா இருக்கும். இந்த கோயில் சிங்கப்பூர்ல இருக்கிறதுலே ஒரு பழமையான கோயில்கள்லாம் இந்த கோயிலும் ஒரு கோயில். கிட்டத்தட்ட ஒரு 160-170 வருஷமாவது இருக்கு அந்த கோயில் கட்டி. ரொம்ப விசேஷமா இருக்கு இந்த கோயில். ரொம்ப சுத்தமான, ரொம்ப எப்போ போனாலும் ஒரு அன்னதானம் ஏதாவது கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு. பசியோட யாருமே திரும்ப வர மாட்டாங்க. நம்ம ஆளுங்க நிறைய பேர் போய் பசியாடுற இடம் அந்த இடம் தான். இங்க பெருமாள் கோயில் இங்க இருக்கிறதுலே ஒரு பெரிய பழமையான கோயில். அந்த கோயில் ஒரு பெரிய கோயில். இங்க இருந்து தான் தைப்பூசத்துக்கு எல்லாத்துக்குமே ஊர்வலம் எல்லாம் போயிட்டே இருக்கோம். காவடி இந்த ஊர்வலம் எல்லாம் இங்க தைப்பூசத்துக்கு இந்த கோயில இருந்தா கிளம்பும். ஏன்னா நிறைய இடம் இருக்கிற கோயில் இந்த கோயில் தான். அது மட்டும் இல்லாம ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் வேற. நிறைய விஷயங்கள் இங்க நினைச்சிட்டு வந்திருக்கிறோம். அதெல்லாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த ரொம்ப பழமையான கோயில்கள்லாம் இந்த கோயிலும் ஒரு கோயில். வாங்க போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நானே என் ஃப்ரெண்டு தான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஹாஸ்டலை விட்டு வெளியே வந்தாச்சு. சூரியன் மறைய போகுது. சாயங்காலம் ஆயிடுச்சு. இதுதான் எங்க ஹாஸ்டல் இப்படி தான் இருக்கும். சிங்கப்பூர்ல வாய்க்கால் எல்லாம் எவ்வளவு அழகா கட்டி விட்டுருக்காங்கன்னு பாருங்க. மழை பெஞ்சிச்சுன்னா எல்லா மழை தண்ணியுமே இந்த வாய்க்காலுக்கு தான் வந்துடும். இங்க இருந்து வேற வேற இடங்களுக்கு போயிடும். இது என்னன்னு ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்க. இது எங்க ஊர்ல என்ன சீமை சக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டைம்ல மீன் வாங்க போய் மீன் கிடைக்கலன்னா இதை தான் வாங்கிட்டு வருவாங்க. அன்னைக்கு எல்லாம் வீட்டுல ஒரே அழுகா இருக்கு. ஐயோ இதெல்லாம் எப்படி வச்சு திங்கிறது அப்படின்னு. இங்க சும்மாவே ரோட்டு வரவங்க நிறைய நட்டு விட்டுருக்காங்க. இப்ப நம்ம பஸ்ல போகல, ட்ரெயின்ல தான் போறோம். ஏன்னா இங்க இருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். பஸ்ல போனா ரொம்ப தூரம். இதான் ரயில்வே ஸ்டேஷன், நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன். அது மெட்ரோ எம்ஆர்டி ஸ்டேஷன். மெட்ரோ 2 பக்கம் இருக்கும். ஒன்னு ஆப்போசிட் சைட் போறது, இன்னொன்னு இந்த பக்கம் போறது. இதுல ஒண்ணு நம்ம ஏர்போர்ட் போற ரூட். இந்த ரூட்ல தான் நம்ம போனோம். அது போறதுக்கான பாதைகள் எல்லாமே கிளியரா மேப் போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம எங்க இருந்து எவ்வளவு தூரம் எந்தெந்த ஸ்டாப் இருக்கும் அப்படின்ட்டு. ட்ரெயின் வந்துருச்சு. நாங்கள் ஏறிட்டோம் ட்ரெயினுக்குள்ளாடி, மெட்ரோக்குள்ளாடி. கரெக்டாக ஒரு நிமிஷம் இல்லைன்னா ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்குள்ளாடியே ஒரு ஸ்டாப் வந்துடும். பக்கத்துலேயே தான் இருக்கு ஸ்டாப் எல்லாமே. தேக்கா வந்தாச்சு, லிட்டில் இந்தியா வந்தாச்சு. இங்க இப்பவே தீபாவளிக்கான அலங்காரங்கள் எல்லாம் போட்டுட்டாங்க. தீபாவளிக்கான சீரியல் எல்லாமே போட ஆரம்பிச்சுட்டாங்க. நல்ல அழகா ரோடு ஃபுல்லாவே, இந்த ரோடு ஃபுல்லாவே ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் இந்த ரோடு ஃபுல்லாவே இந்த மாதிரி சீரியல் போட்டிருப்பாங்க. எல்லா வருஷமும் போட்டிருப்பாங்க. கோயில் பக்கத்துல வந்துட்டோம். சரியான கூட்டமா இருக்கு. சரியான கூட்டம். இப்படி கோயிலுக்குள்ள போறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடும் போல இருக்கு. நல்ல கூட்டம். நார்மலாவே இந்த கோயில்ல கொஞ்சம் கூட்டம் இருக்கும். ஆனா இன்னைக்கு இப்ப சனிக்கிழமை, அதுவும் புரட்டாசி மாசங்கிறதுனால ரொம்ப கூட்டமா இருக்கு. இதான் கோயிலோட கோபுரம். பாருங்க எவ்வளவு சூப்பரா அழகா செஞ்சிருக்காங்கன்னு. நல்லா இருக்கும் கோயில். ரொம்ப நீட்டா, ரொம்ப சுத்தமா, பாக்குறதுக்கே அவ்வளவு ஒரு டிவைன் ஃபீலோட இருக்கும். ரொம்ப பக்தியா இருக்கும் கோயில். கோயிலுக்குள்ள போய் பெருமாளை தரிசனம் பண்ணுவோம்.
கோயிலுக்குள்ள சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. கோயிலுக்கு உள்ள விடவும் வெளியே வந்து அன்னதானம் கொடுக்குற இடம் இன்னும் ரொம்ப கூட்டமா இருக்கு. நல்ல கியூ போட்டிருக்கேன். நல்ல கியூவில் எல்லாமே ஆனால் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. யாருமே நெரிசல்ல இதாகாத அளவுக்கு. அதான் இப்போ அன்னதானம் சாப்பிட தான் போக போகிறோம். லைனில் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. பாருங்க கூட்டத்தை பாருங்க. சாப்பிட போகிறவங்க எல்லாரும் அவ்வளோ கூட்டம். அதுவும் கிரிவலம் போகிற மாதிரி எப்படி சுற்றி வரணும். ஆனாலும் நிறைய சாப்பாடும் அது இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆளுங்களும் யாரும் எந்த நெரிசலும் இல்லாமல் அழகாக போயிட்டு சாப்பாடு வாங்குறது மாதிரி. கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே தட்டு கொடுப்பாங்க. இந்த தட்டிலேயே நம்ம வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி சாப்பாடு இருக்கும். எப்போ வந்தாலும் ஆனால் புளியோதரை கண்டிப்பாக இருக்கும். சாப்பாடு மட்டுமே 3 ரோலில் கொடுத்துட்டு இருந்தாங்க. 3 விதமான சாப்பாடு வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து கேசரி, அப்புறம் இன்னொன்று வந்து சுண்டல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து புளியோதரை வச்சுருந்தாங்க. எவ்வளோ வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். நம்ம தேவைக்கு கொடுப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் கொஞ்சம் கூடுதலே அதிகமாகவே வாங்கிட்டோம். நைட்டு சாப்பாடு இதுதான் இன்னைக்கு ஃபுல்லாக. நல்ல கூட்டம். ஃபுல்லாக உட்காந்து ஆளுங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க பொறுமையாக. நம்ம என்னதான் வந்து எங்கே தான் நம்ம வீட்டில் சமைச்சாலும் வீட்லேயும் புளியோதரை எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறோம். ஏதோ சோறில் புளி தண்ணி ஊற்றுன மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டேஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த டேஸ்ட் வந்து எங்கேயுமே கிடைக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளியோதரை டேஸ்ட்டு. இந்த புளியோதரை சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவோம். ஊருக்கு ஜாமான் வாங்குறதுக்கு வந்தால் கூட இங்கே தான் வருவோம். போகிற வழியிலே பாருங்கள் தீபாவளி அலங்காரங்கள் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் தீபாவளி இங்கே களை கட்ட ஆரம்பிச்சிடும். நிறைய ஜாமான் எல்லாம் வச்சு விற்க ஆரம்பிச்சிருவா. கொட்டாய், சின்ன கொட்டாய், சின்ன கூடாரம் எல்லாம் போட்டிருக்காங்க. கிளம்பிட்டோம் திரும்ப ட்ரெயினுக்கு. இன்னைக்கு ட்ரெயின் ஆல்ரெடி பாதி வழியில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நிறைய இடத்துல ஏறி இறங்கி போகிற மாதிரி இருக்கும். அதனால சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். அப்போ தான் அங்கே ரூம் போய் சேர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியா ஒரு வழியா இன்னைக்கு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு இந்த ரூமுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. போயிட்டு பெருமாளை ரொம்ப கூட்டம் நெரிசல்ல விசேஷமான ஒரு நாள்ல போய் சந்திச்சுட்டு வந்தாச்சு. ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். டாடா, பாய் பாய்.